வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேமோர் கரைசல்களில் 2 வகையான தேமோர் கரைசல்கள் பற்றி பார்க்கலாங்க. அதில் குறிப்பாக பழவகை மரங்களுக்கு பூக்கள்லாம் கொட்டாமல் எப்படி பழங்கள் காய்க்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பான தேமோர் கரைசல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே தேமோர் கரைசல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதிவு கொடுத்துருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க அதை பாருங்கள். ஸோ இன்றைக்கி பழ வகை மரங்கள் என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்குது. அதில் காய் பிடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு தேமோர் கரைசலை நான் தயாரித்து கொடுத்து பார்த்தேன். ஸோ பூக்கள் கொட்டுற பிரச்சனை நின்று பழங்கள்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. 2 பாட்டில் எடுத்துருக்கேங்க. ஒன்றத்தில் புளிச்ச மோர் இருக்குது, ஒன்றத்தில் தேங்காய் பால் இருக்குது. அதுலேருந்து பாதி இந்த டம்ளர்ஸில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ புளிச்ச மோரோட தேங்காய் பாலையும் தேங்காய் பாலோட புளிச்ச மோரையும் கலந்துருக்கலாம். இது ஈக்குவல் ரேஷியோவில் தான் நம்ம கலக்கணும். எவ்வளோ தேங்காய் பால் அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் புளிச்ச மோரும் சேர்க்கணும். இது ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் இப்போ நான் கலந்துட்டுருக்கேன் இல்லைங்களா, அதில் நார்மலாக ரெகுலராக நம்ம செய்கிற மாதிரி தேங்காய் பால் மோர் மட்டும் கலந்து வச்சு 7 நாள் கழித்து அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போது நான் கலக்கிற இந்த பாட்டிலில் இன்னும் ஒரு 2 ஸ்பெஷலான பொருளை சேர்த்துட்டு அதை நம்ம பழ வகை மரங்கள், குறிப்பாக ரொம்ப நாளைக்கு பலன் தரக்கூடிய மரங்கள், முருங்கை மரம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வேர் பகுதியிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேமோர் கரைசல் தாங்க. இதை நம்ம பயன்படுத்துறதுனால ரொம்ப நாள் காய் வைக்கலை, பழம் வைக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வகையான தேமோர் கரைசலை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நான் பயன்படுத்தின பின்னாடி எங்கள் வீட்டில் கொய்யா மரத்தில் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 5 இயர்ஸ் கழித்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 வகையான பொருள் என்னென்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய பெருங்காயம், பால் பெருங்காயம், வீட்லேயே அரைச்சி பயன்படுத்துகிற மஞ்சப்பொடி. ஸோ இந்த தேமோர், தேங்காய் பால் மோரோட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பெருங்காய பொடி, இது 2ஐயும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதையும் மூடி போட்டு 7 நாள் வச்சிடணும். தினமும் தேமோர் கரைசலை நம்ம ஓப்பன் பண்ணாமல் குலுக்கி விட்டால் மட்டும் போதுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 2 பாட்டிலில் இருக்கக்கூடிய தேமோரையும் 7 டேஸ் கழித்து எப்படி ரெடி ஆகிருக்கு, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி குலுக்கி மட்டும் வச்சிடணுங்க. 7 டேஸ் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. 7 நாள் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கேஸ் ரிலீஸ் ஆகும். புஷ்ஷுன்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வரும் பாருங்கள். ஸோ தேமோர் நமக்கு தயாராகிடுச்சு. நார்மலாக நம்ம தயார் பண்ணுற இந்த தேமோர் நான் காய்கறி செடிகள், பூச்செடிகளுக்கு பயன்படுத்த போகிறேன். ஸ்பெஷலாக தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது பால் பெருங்காயம் மஞ்சப்பொடியெல்லாம் கலந்து இந்த தேமோரை நான் பழ வகை மரங்களுக்கு மட்டும் பயன்படுத்த போகிறேங்க. இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி நம்ம என்ன ரேஷியோவில் கலந்துக்கணும், டைல்யூட் பண்ணணும் அப்படின்னா, 1 லிட்டருக்கு 50 ml, 1 லிட்டர் தண்ணி எடுத்தோம்னா 50 ml இந்த ஸ்பெஷல் தேமோரை நம்ம கலந்து விட்டுட்டு வேர் பகுதியிலையும் கொடுக்கணும். மரங்கள்ன்றதுனால மேலே முடிஞ்சால் நம்ம தெளிச்சு விடலாம். இப்போ இதெல்லாம் குறு வகை மரங்கள், அதனால் இதை நான் மேலேயே தெளிச்சு விடுறேன். இந்த இடத்துல தான் நான் தெளிச்சிருக்கேன். ஸோ இங்கே காய் பிடிச்சிருக்கு, நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம், பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நிறைய பூக்கள் இதில் கொட்டிகிட்டே இருந்தது. ஆக்சுவலி இதை வாங்கி ஒரு 10 months தான் ஆகுது இந்த மாதுளையில். இப்போ அழகாக பழங்கள் நிற்க ஆரம்பிச்சிருக்கு, வளர ஆரம்பிச்சிருக்கு. இது சப்போட்டா, கொய்யா, இது நாட்டு கொய்யாங்க. சின்னதுலேருந்து வளர்ந்துட்டு வர்றது, ஒட்டு செடி கிடையாது. ஸோ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இந்த முறை தான் இந்த தேமோரை நான் பயன்படுத்தின பிறகு தான் இதில் பூ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய காய்களை, பழங்கள் இது கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கொடி வகை காய்கறிகளுக்கும் இதை நம்ம பயன்படுத்தும் போது, இந்த ஸ்பெஷலான தேமோர் கரைசல் பயன்படுத்தும் போது அதுலேயும் நிறைய காய்கள் பிடிக்குது. ஸோ தர்பூசணி, முலாம்பழம், இதுக்கெல்லாம் கூட நான் இப்போ இந்த கரைசலை நான் பயன்படுத்தியிருக்கேங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் பழ வகை மரங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா
பூக்கள் கொட்டுது, காய் பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் தேமோர் கரைசலை தயார் பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பழங்கள் காய்க்கும். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள், கீரைகள் இதை அறுவடை பண்ணும்போது கிடைக்கிற மகிழ்ச்சியை விட மாடி தோட்டத்துலேயும் பழங்களையும் நம்ம வளர்த்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு பெரிய சவால். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த தேமோரை நம்ம பயன்படுத்தும் போது பூக்கள் கொட்டுற பிரச்சனைலாம் நின்றுடுறது. ரொம்ப நாளாக காய்க்கலை அப்படின்னா கூட காய்க்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.